எஸ்சினாலே கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறது தான் தீர்வா? திண்டிவனம் நகராட்சியில கிளர்க்கா பணிபுரிபவர் தான் முனியப்பன். திண்டிவனம் 20வது வார்டு கவுன்சிலர் ரம்யா 2020ல மேற்கொள்ளப்பட்ட ஸ்ட்ரீட் லைட் தொடர்பான ஃபைல்ஸ முனியப்பன் கேட்க பழைய ஃபைல்ஸ்ங்கறனால எடுத்துட்டு வர டைம் வேணும்னு முனியப்பன் ரம்யா கிட்ட சொல்லிருக்காரு. ரம்யா உடனே வேணும்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் சண்டையாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் உரிமையில பேசி பெருசாயிடுச்சு. இத முறையா திண்டிவனம் சேர்மன் நிர்மலா கிட்ட முறையிடாம அவரோட கணவர் ரவிச்சந்திரன் கிட்ட கொண்டு போயிருக்காங்க. கவுன்சிலர்கள் எல்லாரையும் வச்சு இந்த பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்ணிருக்காரு ரவிச்சந்திரன். ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருந்த நிலைமையில முனியப்பன் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவருங்கறனால அவரை ரம்யா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கும்படி ரவிச்சந்திரன் சொன்னதா சொல்றாங்க. முனியப்பனும் வேற வழி இல்லாம அப்படி செஞ்சிருக்காரு. வழக்கம் போல 4 சவத்துக்குள்ள முடிஞ்சிருக்கும் நினைச்சா ரவிச்சந்திரனுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆனது பெரிய தலைவலியா போச்சு. சேர்மன் ஆபீஸ்ல சேர்மன் இல்லாத நேரத்துல பஞ்சாயத்து பண்ணது, அரசு அலுவலகத்தை தவறான முறையில பயன்படுத்தினது, ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு அரசு ஊழியரை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னதுன்னு பல பிரச்சனைகள் வந்து சேரும்னு பயந்த ரவிச்சந்திரன் எல்லாருக்கும் முன்னாடி முந்திக்கிட்டு முனியப்பன் ரம்யா மீது பாலியல் சீண்டல் பண்ணதா புகார் கொடுத்து கேஸ மாத்தி விட முனியப்பனை விசாரிக்கும் போது உண்மை வெளிவர விஷயம் இப்போ சீரியஸ் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த விசாரணைகள்ல உண்மை தெரிய வரும்னு நம்புவோம். சமூக நீதி பேசுற திமுக காரங்களே இந்த மாதிரி சமூக நீதியை தவறி நடக்கிறது தான் இப்போ ரொம்ப ஃபேஷனா இருக்கு. அத பத்தி திராவிட கொள்கைக்காரர்கள் யாருமே வாயை திறக்காதது ஏன்னு இன்னும் புரியல.